17ஆம் தேதியோட நடப்பு நிகழ்வு பார்ப்போம். பிரதமர் மோடி வந்து மேற்கு வங்கத்திலேருந்து வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில், அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ்லாம் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வந்தே பாரத் படுக்கை வசதி ரயில் பார்த்திங்கன்னா, கொல்கத்தா ஹவுராவிலிருந்து அசாமின் கவுஹாத்தி வரைக்கும் வந்து அந்த ரயில் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஹவுராவில் வந்து மல்டா டவுன்லேருந்து அசாமில் வந்து கவுஹாத்தி இருக்கிற காமாக்கியா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா, மலிவான வசதியான பயணம் இதில் இருக்கும். பயண நேரம் வந்து 2.50 நிமிஷத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் குறையும். வேகம் வந்து 180 km/h. இதில் வந்து கிருமிகள் தாக்கப்படாத வந்து தொழில்நுட்பத்தில் கழிவறைகள் இருக்குது. அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா, மேற்கு வங்கம் நியூ ஜல்பைகுரிலேருந்து நாகர்கோவில், அதே மாதிரி நியூ ஜல்பைகுரிலேருந்து திருச்சி வரைக்கும், அலிபுர்துவார்லேருந்து பெங்களூர், அலிபுர்துவார்லேருந்து மும்பை வரைக்கும் 4 ட்ரெயின். ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து 2 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்குது. இப்போ புதுசாக இன்னும் 2 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து தொடங்கியிருக்காங்க. இதில் பயண நேரம் வந்து குறைவாக இருக்கும். பாதுகாப்பாக, வசதியாக, நம்பகத்தன்மையான பயணம் இருக்கும். அதேமாதிரி மெயில் எக்ஸ்பிரஸும் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. இது வந்து நவீன வசதியாக இருக்கும். சுற்றுலா, உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவும். அதே மாதிரி NH-27 சாலை திட்டம் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. மேற்கு வங்கம் துப்கூரிலேருந்து ஃபல்கடா வரைக்கும் செக்ஷன் வரைக்கும் NH-27 4 வழிப்பாதை வந்து பிரதமர் மோடி தொடங்கி வச்சுருக்காங்க.